அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சைட் சேனல் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் நாகத்திங்கிற ஊரில் தான் இருக்கோம். இங்கே என்னங்க பண்ணுறாங்கன்னா, மண்ணாலான அடுப்பு செய்கிறாங்கங்க. இப்போ டிசம்பர் மாதம் முடிய போகுது. அடுத்தது ஜனவரி, நியூ இயர் 1 வந்துடும். அடுத்தது பாருங்கள் பொங்கல் வந்துடும். பொங்கலுக்கு என்னங்க தேவை? பொங்கல் பானை வச்சு சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அடுப்புக்கு தாங்க தேவை. அந்த அடுப்பை தாங்க பக்குவமாக நெருப்பில் வாட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம இருக்கோம். இவங்க எப்படி அடுப்பு செய்கிறாங்க, எப்படி அந்த அடுப்பில் வச்சு எரிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் பார்ப்போம். அதிலேருந்து எடுத்து காய வச்சிட்ருக்காங்க. நான் அப்போ தான் போயிருந்தேன். ஆக்சுவலி அவங்கள்ட்ட நான் பேட்டி தான் எடுத்தேன். அவங்க பேட்டி, தம்பி அங்கே பேச தெரியாது தம்பி, நான் என்ன செய்கிறேங்கிறத அவங்கள்ட்ட சொல்கிறேன் தம்பி, நீங்கள் சொல்லிக்கிங்க தம்பின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் அடுப்பெல்லாம் எடுத்து அழகாக காய வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கிட்ட 2 அம்மா அடுப்பு மண்ணை குழப்பி அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அழகாக கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறாங்க அந்த அடுப்பை. நம்ம தான் அடுப்பு வாங்குறப்ப அவங்க சொல்கிற விலையோட படுகு விலைக்கு நம்ம வாங்கிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு அந்த இயர்லேயே ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு பொங்கல் வருது. அந்த பொங்கலை தான் அந்த மண்ணால் செஞ்ச அடுப்பு செஞ்சு அவங்க லாபடைகிறாங்க. இந்த பொங்கலுக்கு தேவையான அடுப்பு அவங்க எல்லாம் செஞ்சு அழகாக காய வச்சுருக்காங்க. இது கீழே இருக்கிறதெல்லாம் அந்த அடுப்பை எரிஞ்சு அந்த அடுப்பு ஆறி போயிருக்கு. அந்த அடுப்பை பக்குவமாக சவப்பாக உள்ள பக்குவம் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப கருப்பாக போனால் கூட அந்த தேவைப்படாது, விற்பனை பண்ணாமல் போயிடும் இந்த அடுப்பு. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த அம்மா பேட்டி எடுத்துருக்கேன். கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு பேசுறதில்ல, நானும் கூட பேசியிருக்கேன். எத்தனை நிமிஷம் ஆகும் ஒரு அடுப்பு செய்ய? 1/4 மணி நேரம் ஆகுமா? ஃபுல்லாக மண்ணு தான். இது மாதிரி செஞ்சு எத்தனை நாளைக்கு காய வைக்கணும்? 3 நாள் ஆகிடும் காய வைக்கிறதுக்கு. காய வைக்க 3 நாள் ஆகும். அச்செல்லாம் கிடையாது, கையில் தான். மண் மெலுசாக வச்சு மறுபடியும் மண் தேங்காய் நார்லாம் உள்ள வைப்பீங்களா? கூலம். ஆ கூலம் வச்சு அடியில் எடுக்கிறது சிரமமாக இருக்குமே. அதோட ஒடுங்கி உடஞ்சாமல் எடுக்காத அளவுக்கு நம்ம அப்படியே காஞ்சோன்னு எடுக்கணும். சாம்பு தடவிங்க. இன்றைக்கி குண்டா இப்போ மெலுசாக இது பண்ணுறீங்களா? மண்ணெல்லாம் என்ன குண்டா அப்படியே வைப்பீங்களா எப்படி? மறுபடியும் 2-3 நாளைக்கு மண் வச்சுட்டே இருக்கணுமா? ஓஹோ, ஒரே நாளே செய்ய முடியாது. இப்படி செஞ்சு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இது மெலுசாக நல்லா செஞ்சு காய வச்சு மறுபடியும் பண்ணுவீங்க. இதான் இந்த காலிட்ட இருக்கிறதுல தான் சாம்பு தடவுவீங்க. தடவி இந்த மாதிரி செஞ்சு மறுபடியும் காய வச்சு மறுபடியும் மேலாம் கொஞ்சம் தடிமனாக ஆக்குவீங்க. சரிம்மா சரிம்மா. உங்கள் பேருமா? மணிமேகலை. எந்த ஊருமா அது? நாகத்தி. அவங்க என்கிட்ட சொல்கிறது, பக்குவமாக நான் மண்ணை எடுத்துகிட்டு அது பக்குவமாக காய வச்சு அதில் தண்ணி விட்டு அந்த அடுப்பை நல்லா செஞ்சு அந்த அடுப்பை 3 நாளைக்கு மெலுசாக செய்வாங்களாம். அதுக்கப்புறம் மேலே 2 சைடு கோட்டிங் கொடுப்பாங்களாம். அந்த அடுப்பு அந்த பானை உட்கார்ந்த அளவுக்கு மேலே அந்த கும்பிட்டா வைக்கிறது எல்லாத்தையுமே வச்சு 3 நாள் ரெடி பண்ணி அப்படியே 3 நாள் காய வச்சு தான் அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் வச்சு எரிப்பாங்களாம். இந்த அடுப்பில் எரிக்கிறதும் தடிமமான குச்சியை வச்சா அடுப்பு உடஞ்சிருமா. சில்லு குச்சியை எடுத்துகிட்டு அந்த சில்லு குச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே இந்த வைக்கலை போட்டு கொளுத்தி விடுவாங்களாம். ரொம்பவும் கொளுத்தி விட்டு ரொம்ப வெடிஞ்சால் கூட அந்த அடுப்பு உடஞ்சிருமா. இந்த அடுப்பு எரியிறப்ப மழை பெஞ்சால் கூட அந்த அடுப்பு அப்படியே ஹீட்டாக இருக்கிற வச்சு அது வெடுப்பு விட்டு உடஞ்சிருமா. இந்த அடுப்பை பக்குவமாக காய வச்சு இந்த அடுப்பை பக்குவமாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அடுப்பை எரிக்கிறப்பே புகஞ்சா கூட அது என்ன செய்யுமா, அந்த அடுப்பு கரையன்னு போயிடுமா. அது வாங்கவே மாட்டாங்களாம். அந்த அடுப்பை சரியாக வேவலைன்னா சிவப்பாக வராதான் உடஞ்சி போயிடுமா.
அந்த அடுப்பு செய்கிறப்பே செங்கமண் கொஞ்சம் தடவி இருப்பாங்களா அந்த அடுப்பு மேலே. அந்த எரிக்கிறப்பையும் அந்த அடுப்பை ஆனால் கண்ணில் அனல் பட்டு கண்ணெல்லாம் புகைப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கண்ணை தேய்ச்சிக்கிட்டே தான் பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் நிற்கிறப்பே வீடியோ எடுக்கிறப்பே ஒருத்தவங்க பெரிய குச்சி வச்சு தான் அதை கீண்டிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு நம்ம உழவர் திருநாள் அன்னைக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கும் சூரிய பொங்கல் வைக்கிறதுக்கும் இந்த அடுப்பை யூஸ் பண்ணுறப்ப இந்த அடுப்பு வாங்குறப்ப 5-10 சேர்த்து கொடுத்து அவங்களே பொங்கலை நிம்மதியாக கொண்டாட வைப்போம். இந்த அடுப்பு என்ன கமெண்ட் பாக்ஸில் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, மொத்தமாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.